பியூட்டிஃபுல் சீனரிங்க, சூப்பராக இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது, வியூவும் சூப்பராக இருக்குது. அநேகமாக நான் ஒண்டி தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சபரிமலைக்கு. மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க, ஃபுல் க்ளவுடி ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆசை பார்க்கலாம், இலக்கல் போனால் தான் தெரியும். அங்கே செக் போஸ்ட்டில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. சாலக்குடி எல்லாம் செக் போஸ்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அவ்வளோதான ஃபாரஸ்ட்டு. நிலக்கல் வந்திருக்கோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நிலக்கல் முடியும். ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குங்க சபரிமலை. கவி ஃபாரஸ்ட்லாம் விட மாட்டாங்க, 2 வீலர் அலோடு இல்லைங்க. பியூட்டிஃபுல் சீனரிங்க, சீனரி சூப்பராக இருக்கு. நான் இப்போ வந்து எங்கே இருக்கேனாக்கா, எங்கே போயிட்டு இருக்கேனாக்கா சபரிமலை போயிட்டு இருக்கேங்க. சோலோ ரைடு சபரிமலை போயிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ஆஃப் சீசன் சபரிமலை விசிட். இது 45 கிலோமீட்டர் இருக்குது. எரிமலை 44. நம்மளோட சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளில். வாவ், சூப்பராக இருக்குங்க வியூஸ் எல்லாம். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. சபரிமலை பம்பை வரைக்கும் போக முடியும் 2 வீலரு. செமையாக இருக்குங்க வியூஸ் எல்லாம். ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. 98 நான் வந்ததுங்க சபரிமலை லாஸ்ட்டு. 98, 99 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் 2004 தான் விசிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாவ், ஃபேண்டாஸ்டிக் வியூங்க, சூப்பர். 44 சபரிமலை. சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது, வியூவும் சூப்பராக இருக்குது. சீசன்லலாம் வர முடியாது, ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ என்னோடய ஐடியா வந்து சாலக்குடி தான் போகிறதா ஒரு ஐடியா. சாலக்குடி போயிட்டு ஸோ அங்கேருந்து வால்பாறை போகிறது தான் ஐடியா இருந்தது. சரி, ஆன் தி வே சபரிமலை பார்த்துடுவோம்.
டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி ஆகுது. ஸோ நான் 43 கிலோமீட்டர், இன்னும் ஒரு அப்ராக்சிமேட் 1.5 hour கிட்ட ஆகுங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் இல்லையா, ஸோ நிறைய கர்வ்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டைம் கூட ஆகுங்க. சேஃப்டி வால்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது உஷாராக ட்ரைவ் பண்ணணும். நிலக்கல் வந்து பஸ்ஸு கூட இருக்கா சபரிமலைக்கு. நிலக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தானே வரோங்க சபரிமலை, 15-20 கிலோமீட்டர்ஸு. பார்க்கலாம் வாங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் பம்பை வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இன்னொரு 20 கிலோமீட்டர் நிலக்கல். இதெல்லாம் பைனாப்பிள் மாதிரி தான் இருக்குது. இலைங்கால பார்த்தாக்கா கிளியராக தெரியல. சபரி ஹில்ஸ், நிலக்கல் சிவன் கோயில் 20 கிலோமீட்டர். சுவாமியே சரணமையப்பா. எல்லா ஐயப்பா பக்தர்களுக்கு இந்த வீடியோ டெடிகேட்டடுங்க. சில பேர் சபரிமலை போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க பல வருஷமாக. ஸோ அவங்களால போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் இந்த ஒரு வீடியோ அங்கே டெடிகேட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் தாங்க. காட்டு நடுவில் வந்து ஐயப்பன் கோயில் இருக்குது. ஃபுல்லாக எலிஃபெண்ட்டு, டைகரு எல்லாமே இருக்குது. ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கேரளா ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ 40 கிலோமீட்டர் காடு தாங்க. யாரும் இல்லைங்க, முன்னே யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. நான் ஒண்டியாக தான் போயிட்டு இருக்கேன், சோலோ. ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸ் போகிறாங்க, ஸ்குவாட்ஸு. Say no to plastics. So pollute பண்ணாதீங்க. Elephant crossing zone.
எல்லாம் ட்ரைபல்ஸ் இருக்காங்க. யானைங்க எதனா வந்துச்சுனாக்கா மேலே ஏறிடுவாங்க சேஃப்டிக்கு. அநேகமாக நான் ஒண்டி தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சபரிமலைக்கு. போயிட்டு ரிட்டர்னு வந்தாகணுங்க இதே ரூட்டில் தான். ஸோ ஆன அளவுக்கு சீக்கிரம் வந்தாகணும். ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சுனாக்கா யானைங்க இறங்குற டைம் ஆகிடும். ரோடால் அல்டிமேட்டாக இருக்குங்க. எட்டு கிலோமீட்டர் சபரிமலை. மழை பெய்ற மாதிரி இருக்குங்க. ஃபுல் கிளவுடி ஆகிட்டு இருக்கு. ரெயின் கோட் இருக்கு, பட் வண்டி நிற்க வச்சு ரெயின் கோட்டால் போடுற சூழ்நிலையில் இல்லைங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் இது. பாருங்க, இங்கெல்லாம் லைட்டாக தூரல் போட்டு இருக்கு. ரோட்டில் வெட்னஸ் இருக்கு, அந்த ஈரப்பதம் இருக்கு. டர்னிங் பயங்கரமாக இருக்கு. தூரல் போட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த மிஸ்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ லென்ஸு கொஞ்சம் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கணும். பைக் பாஸ் ஆகுது. அடிக்கடி லென்ஸ், கேமரா லென்ஸ் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். தூரல் போட்டுகிட்டே இருக்கு. லென்ஸ் மேலே பட்டுச்சுனாக்கா ஒரு வீடியோவே வேஸ்ட் ஆகுது, எதுவுமே தெரியாது. பம்பாயில் போயிட்டு ஒரு குளியல் போடலான்ட்டு தாங்க ஒரு ஆசை. பார்க்கலாம், இலக்கல் போனால் தான் தெரியும். அங்கே செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கே டைம் ஆகிடும். யானை சாணியெல்லாம் இருக்குங்க, பழையசு. கேரளாவே தாங்க ஒரு பியூட்டி. ஃபாரஸ்ட் நடுவில் தான் கோயிலுங்க இருக்கு. காட்ஸ் ஓன் கண்ட்ரி.
ஓவராலாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு கேரளா கவர்மெண்ட். மிஸ்டுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோங்க. அந்த மிஸ்ட் தூரல் தான் போட்டுட்டு இருக்கு பாருங்க. எதிர்க்க மிஸ்ட் எல்லாமே வந்து மிஸ்ட். ஸோ மிஸ்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுனால அந்த மிஸ்ட் தூரல் தான் போட்டுட்டு இருக்கு, வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு விசிபிலிட்டி கிளியரா கிடைக்கணுன்றதால தான் அடிக்கடி தொடச்சிட்டு இருக்கேன். வண்டி போச்சு, ஒரு பைக்கு, அதாவது புல்லட்டு, 2 காரு, 3 வண்டி தான் பாஸ் ஆச்சு. என்னை ஓவர்டேக் பண்ணி எந்த வண்டியும் போகல. நானும் இது வரைக்கும் எந்த வண்டியும் ஓவர்டேக் பண்ணல. இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்குங்க. மை காட். ஸ்பீட் பிரேக்கர். மழை இங்க ஜோரா பெய்யுதுங்க. மழை ஜோரா பெய்யுது பாருங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருங்க, கேமரா உள்ள எடுத்து வச்சிடுறேன். ஸோ மழை நின்ன உடனே ஸோ vlog ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். பேக் டு வீடியோ. இங்கே மழை கொஞ்சம் நின்றுடுச்சுங்க. பயங்கரமான மழை. இந்த சபரிமலை செக் போஸ்ட் இருந்தது. ஸோ அந்த செக் போஸ்ட் தாண்டி போயிட்டு இருக்கேன். செக் போஸ்ட்டில் தான் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கினாங்க. அதான் சொன்னாங்க பம்பா வரைக்கும் போகலாம். டெம்பிளில் வந்து ஓப்பன் இல்லை, க்ளோஸ்டு. இப்போ பம்பையில் வந்து குளிச்சுட்டு வரலாம் நீங்கள். 4 o'clock எல்லாம் ரிட்டர்ன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து போயிட்டு இருக்கேன். ஏன்னா ஏர்னிங் அதிகமாக இருக்கும். அதான் கேட்டேன். சாலக்குடி எல்லாம் செக் போஸ்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அவ்வளோதான ஃபாரஸ்ட்டு. ஸோ பாலக்காடு ரூட்டு பிடிச்சோம்னாக்கா ஸோ அங்கேருந்து டைவர்ஷன் ஆகிடும். ஃபுல் ரெயின் கோட்டெல்லாம் போட்டுக்கினாங்க. ஸோ அந்த இடத்துல ரோடு ஒர்க்குங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த ஃபைபர் ஆப்டிக் ஃபைபர் எல்லாம். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு
சேஃப்டிக்காக. ஸோ அவங்க இருக்கிற இடத்துல போயிட்டு ரெயின் கோட் எல்லாம் மாட்டிக்கினேன். எல்லா வண்டிங்களா சார், ஆட்டோ, லோக்கல் ஆட்டோ இருந்து எல்லாமே நோட் பண்ணுறாங்க செக் போஸ்ட்டில். ஃபுல்லு ஓட்ட முடியலங்க. ஃபுல்லு இந்த கண்ணாடி உள்ளெல்லாம் மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது, ஒயிட் கலராக. சரியாக விசிபிலிட்டி இல்லை. ஓப்பன் பண்ணால் காற்று, மைக்கு காற்று சவுண்டு தான் கேட்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அப்படியே பேசிட்டு போவேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தானே, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என்னை தாண்டி எந்த வண்டியும் போயிருந்தில்லைங்க. ஆட்டோ ஒன்று போகுது. ஆட்டோ பேக்கில், நம்ம பேக்கில் வர போகிறாங்க. நிலக்கல் வந்திருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க மேலே. சபரிமலை வந்தால் இங்கேருந்து எல்லாம் டோக்கன் போட்டு விடுவாங்க. அதுக்காக தான் பேரிகேட் எல்லாம் போட்டிருக்காங்க. சிவன் கோயில் இருக்கு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நிலக்கல் பரவாயில்லைங்க. இங்கே ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கு. இன்னும் 23 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்க நம்ம சபரிமலைக்கு. அல்டிமேட்டாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் வராங்க சாமி கும்பிட்றதுக்காக. லட்சக்கணக்கில் வராங்க பக்தர்கள். ஸோ அதனால் ரோடுங்கெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷங்க கழிச்சு நான் இந்த இதுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், சபரிமலைக்கு. நான் அப்போலாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. 97, 98 காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ 2000 வச்சுக்கோங்க. ஸோ 24 இயர்ஸ் கழிச்சு சபரிமலை விசிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐயப்பா நம்மளை அந்த பிளான் ஆக்சுவலி வந்து சாலக்குடி போகிறது தான் பிளானு. சாலக்குடி போகிறது தான் பிளானு. அச்சன் கோயில் பார்த்தாச்சு. அச்சன் கோயில் பார்த்துட்டு அப்படியே சபரிமலை போகிறது தான் ஒரு பிளானாக இருந்தது. ஐயப்பா நம்மளை இங்கே பம்பைக்கு வந்து பார்த்துட்டு போன்ட்டு கூப்பிட்டுருக்காரு. ஸோ பரவாயில்ல, இங்கே இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. சபரிமலை இன்னும் 21 கிலோமீட்டர்ஸ்.
மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் கேமரா உள்ளே வைக்கணும். இருங்க, கேமரா உள்ளே வச்சுட்டு மழை நின்ன உடனே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். அப்பா செமையான வியூங்க. கீழே தண்ணி, ஆறு. இந்த இடத்துல மழை இல்லை, கம்மியாயிடுச்சு. இந்த இடத்துல ஊர் இருக்கு, வில்லேஜுங்க இருக்கு. சபரிமலைலாம் அப்போ ரொம்ப ஃபேமஸுங்க. அது கஞ்சின்னு கொடுப்பாங்க. இன்னும் அது ஃபேமஸாக இருக்கான்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னும் 20 கிலோமீட்டர்ஸுங்க. மழை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. மரம் வீந்து கிடக்குது. ஹெல்மெட் போட்டால் ஒயிட் ஆகுது ஃபுல்லாக, மிஸ்ட்டு ஹெல்மெட் உள்ள. ஆஹா, சின்ன வாட்டர் ஃபால். சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா வேண்டுதல். எப்போது நான் வேண்டியிருப்பேன் வருவேன் அப்படின்ட்டு. இப்போ போயிட்டு இருக்கேன், இருமுடி இல்லாமல் போயிட்டு இருக்கேன் கோயிலுக்கு. நெக்ஸ்ட்டு இருமுடியோடு போவேன். அநேகமாக இந்த வருஷம், இந்த இயர் எண்டு 2024 இயர் எண்டில் போவேன். நம்ம நினைச்சாலாம் போக முடியாதுங்க. எந்த கடவுள்கிட்டையும் நம்ம நினைச்சா போக முடியாது. கடவுளோட உத்தரவு இருந்தால் மட்டும்தான், கடவுள் நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில் கூட நம்ம போயிருக்க மாட்டோங்க. எங்கேயோ காட்டுக்குள்ள நடுவில் இருக்கிற கோயில், அந்த கோயில் நம்ம பார்த்துட்டு கூட இருக்க மாட்டோம் லைஃப்ல. அந்த கோயிலுக்கு நம்ம விசிட் பண்ணுவோம். அந்த சாமி நம்மளை வந்து விசிட் பண்ண வைக்கிது. அந்த சாமி நம்மளை கூப்பிடுறாங்க, வந்து பாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து கிஃப்டடுங்க. சும்மா யாரும் இது பண்றது இல்லை, எல்லாம் கிஃப்டட். நான் கடவுள் இருக்கிறாங்கன்னு நம்புறேன் நான். அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்களுக்குங்க. என்னோட நம்பிக்கை கடவுள் இருக்கிறாரு. பாசிட்டிவ். கடவுள்னா ஒரு பாசிட்டிவ்ங்க, அவ்வளோதான். பேட்டரிக்கு எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, நம்ம லைஃப்ல எப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு, அதே மாதிரிங்க கடவுள்ன்றவர் ஒரு பாசிட்டிவ். எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுளோட கேட்கவும்.
நல்லா சாட்சி இருக்கு போடுங்கெல்லாம். ரெண்டே முக்கால் ஆகுதுங்க டைமு. போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிடுனாங்க. ஏன்னா ஓரமாக இருந்தால் பரவாயில்லைங்க, ரோட்டில் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது சிங்கலாக குட்டியோட இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப டேஞ்சரு. செக் போஸ்ட்லாம் க்ளீனாக நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. லைசன்ஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணாங்க. லைசன்ஸ், வண்டி நம்பரு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நோட் பண்ணுறாங்க. என்ட்ரி ஃபீ எல்லாம் எதுவும் இல்லை. இட்லி கருங்க. வெறும் அந்த ஆட்டோக்காரன் அங்கே மேலே அந்த ஏரியாக்காரன் நினைக்கிறேன். இது கீழே யாரும் இல்லை, நான் ஒட்டியாக தான் போயிட்டு இருக்கேன். இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குங்க சபரிமலை. போகும்போது செக் போஸ்ட் வரைக்கும் தாங்க ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கேருந்து பாலக்காடு டைவர்ஷன் எடுத்துருவோம். பாலக்காடு ரூட்டு, கோயம்புத்தூர் பாலக்காடு பஸ் வருதுங்க சபரிமலை. இதுதான் லாஸ்ட் பஸ் அங்கே மேலே வருது. மேலே தான் செக் போஸ்ட்டில் சொன்னாங்க 3 மணிக்கு இங்கே வரோம் அப்படின்னாரு செக் போஸ்ட்டில். அதோட ஒரு நாளைக்கு 3 பஸ்ஸு தாங்க, டெய்லி 3 பஸ்ஸு தான். விசேஷமான நாட்களில் நிறைய பசங்க விடுவாங்களாம். கவி ஃபாரஸ்ட்லாம் விட மாட்டாங்க, 2 வீலர் அலோடு இல்லைங்க. கவி இங்கேருந்து பக்கம்தான், ஒரு 70-80 கிலோமீட்டர் வருது. என்னால் போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா 2 வீலர் விட்டு கவியிலேருந்து அந்த பக்கம் போயிட்டு அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா பஸ்ஸு அது வந்து டைமிங்ஸ் தான் பஸ்ஸு. ஏன்னா நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டேலேருந்து ஆஃபீஸ் வேலை இருக்குது எனக்கு, ஆஃபீஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணோம். பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க, கேரளா பஸ் டிரைவர்ஸ் எல்லாம்.
12 கிலோமீட்டர் போனாங்க. பாருங்க, மிஸ்ட்டு ஒயிட் கலராக இருக்குது, தெரியுதுங்களா? மிஸ்ட்டு உள்ள தான் போயிட்டு இருக்கேன் இப்போ நான். ஒரே ஒரு பஸ்ஸு தாங்க பாஸ் ஆச்சு. நானும் இது வரைக்கும் யாரும் ஓவர்டேக் பண்ணல, என்னையும் யாரும் ஓவர்டேக் பண்ணல. எங்கேயுமே ரோடு டேமேஜ் இல்லைங்க, ரோடெல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்கு. பார்க்கிங், நோ குக்கிங். பக்தர்கள் இங்கே வந்தாங்களானாக்கா வண்டி பார்க் பண்ணிவிட்டு சமையல் வேலை செய்வாங்க. அதனால் போர்டெல்லாம் போட்டிருக்காங்க, நோ பார்க்கிங், நோ குக்கிங். மறுபடியும் தூரல் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. 10 கிலோமீட்டர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். பம்பா மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபுல் ரோட்ல பாருங்க. கேமரா மூடிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கேன். மழை பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்கு. பயங்கரமாக பேஞ்சிட்டே இருக்குங்க. நான் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அன்றைக்கு பம்பா கிட்ட போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இல்லை இடையில எங்கன்னா மழை கம்மியாயிடுச்சுனாக்கா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நிற்க வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. பம்பா வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஐயப்பா புலி மேலே உட்காந்துக்கிற ஸ்டாச்சு இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்குது, தூரலில் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருக்குது. ஸோ பம்பைக்கிட்ட போயிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆச்சுங்க, பேக்கு கடையில் வச்சுட்டேன். குரங்கு இங்கே இருக்குது. ஸோ பேக் வச்சா பேக்கெல்லாம் நோண்டோம். ஸோ அதனால் பேக் கடையில் கொடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணி வாங்கிக்கிட்டேன். ஏன்டா தண்ணி தான் போகுது, தண்ணி எதுக்குன்னு கேட்குறீங்களா? இந்த தண்ணி ஊற்றிட்டு
பம்பை தண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் அப்படின்ட்டு, வீட்டில் அப்பா அம்மா எல்லாருக்கும் ஃபேமிலி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் குளிக்கிறேன். இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன். பம்பா புண்ணிய நதிங்க இது. இதில் குளிச்சுட்டு தான் சாமியை போய் தரிசனம் பண்ணோம். பாவங்கள் போக்கும் பம்பை, அதுவும் எதிர்க்க தெரியுது, அதுதான் சபரிமலை. சீசனில் இதெல்லாம் எப்படி ஓப்பனாக இருக்குது கடைங்க? எதுவுமே ஓப்பன் இல்லை. ஏதோ 1-2 கடை மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. எல்லாமே க்ளோஸில் இருக்குது. பம்பையில் குளிச்சாச்சுங்க. சரி, இங்கே கீழே ஐயப்பா இருக்கார். ஸோ அவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம். எதிர்க்க தாங்க சபரிமலை. இப்போ மேலே ஏற விட மாட்டாங்க.